எந்த காங்கிரஸ் பிரதமரும் பாகிஸ்தான் சென்றதில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் பாகிஸ்தான் போயிருக்கிறார். மோடி நவாஸ் ஷெரீப்பினுடைய மனைவிக்கு. இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட காங்கிரஸ் முன்னாள் எம்பியும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தோட தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட முன்வைக்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்கு, முன்வைக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. சரி, இப்ப மக்களவை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, பரப்புரைகள் எல்லாமே தீவிரமா வச்சுட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரையிலும் அவங்க யார் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் யார் பிரதமர் வேட்பாளர்னு தெரியல. அதை பத்தி அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை விமர்சனத்துக்கான பாயிண்டாவே இது அமைதோ, நம்ம ஏன் வேட்பாளர் அறிவிக்காம இருக்கோம்? அதுக்கு அதாவது கடந்த காலத்திலும் பல தேர்தல்களில் பிரதமரை அறிவித்து தேர்தலை சந்தித்த வரலாறு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு மிக சிறப்பான ஆட்சிகளை தந்த நரசிம்மராவை போன்றவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங்கை போன்றவர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு அதன் மூலமாக பிரதமர்களாக வந்தவர்கள். மேலும் காங்கிரஸ் கட்சி என்பது இந்த தேர்தலை ஒரு தனி நபர் சார்ந்த தேர்தலாக கொண்டு போக விரும்பவில்லை. மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அதை போன்ற ஒரு தேர்தல் வியூகத்தை கட்டமைக்க நாங்கள் விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு செயல் திட்டத்தை இந்த தேர்தலுக்கு மையமாக வைக்க விரும்புகிறது. ஆகவே ஒரு தனிப்பட்ட நபரை முன்னிறுத்தி இவரை பிரதமராக்கத்தான் தேர்தல், அல்லது இவர் ஒருவரே இந்த தேசத்தினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இந்த சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அதை போன்ற ஒரு அடையாளத்தை காங்கிரஸ் கட்சி யாருக்கும் தர விரும்பவில்லை. அதிலும் குறிப்பாக நாங்கள் எல்லோரும் தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூட அதை விரும்பவில்லை. ஆகவே ஒரு செயல் திட்டத்தை தருகிறோம், ஒரு மாற்று தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பாஜக மோடி என்று ஒரு தனி நபராக இருந்தாலும் கூட அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு வலதுசாரி மதவாத அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியல், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அரசியல். இவற்றிற்கெல்லாம் ஒரு மாற்று தத்துவத்தை அதைத்தான் முன்னிறுத்த வேண்டுமே ஒழிய இந்த பெரிய தேர்தலை மோடி வெர்சஸ் ராகுல் அல்லது மோடி வெர்சஸ் கார்கே என்று அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போக விரும்பவில்லை. ஆகவே இட்ஸ் எ கான்சியஸ் டெசிஷன். ஆனா இந்த வேட்பாளர் அவங்க பிரதமர் யார் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது மக்கள் அதை விமர்சனமா பாக்குறாங்களா, இல்ல பாஜக அப்படியான விமர்சனத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா அது அவங்க முன்வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணியில பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதா இதன் அடிப்படையில் அவங்க சொல்ல. அவர்களுக்கு சொல்வதற்காக சாதனைகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை, மக்களிடம் தெரிவிப்பதற்காக செயல் திட்டங்களும் இல்லை. 10 ஆண்டுகள் ஆண்ட ஒரு பிரதமர் இப்ப அவருடைய தேர்தல் பரப்புரை பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் அவர் பேசுகின்ற பேச்சும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் ஒரு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய தலைவரும் உலகம் முழுவதும் உற்று பார்க்கின்ற ஒரு தேர்தலை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பிரதமரும் பேசக்கூடிய வார்த்தைகளை அவர் எங்கும் பேசவில்லை. இந்த தேர்தலையே இந்து முஸ்லீம் என்கிற அந்த அடிப்படையிலையும் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் என்கிற அதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கத்தான் அவர் முயற்சிக்கிறார். அவர் அப்படி முயற்சிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இன்று காங்கிரஸ் கட்சி அவருக்கு தந்திருக்கிற நெருக்கடி. காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற பொருளாக மாறி பல்வேறு தரப்பினரையும் அந்த தேர்தல் அறிக்கை ஈர்க்கின்ற காரணத்தினால் மோடி அவர்கள் நிலைகுலைந்து போய் தனக்கு சொல்வதற்கு ஏதும் இல்லாத காரணத்தினால ஒரு இந்து முஸ்லீம் போட்டியாக இந்த தேர்தலை வடிவமைக்க நினைக்கிறார். ஆகவே மக்கள் இதை ரொம்ப தெளிவாக புரிந்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் யார் பிரதமராக வருவார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் என்கிற தெளிவு மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த தெளிவு ஒன்றே காங்கிரசுக்கு போறோம். ஆகவே இந்த செயல் திட்டங்களோடு தான் நாங்கள் மக்களை சந்திக்க நினைக்கிறோம். மக்களுக்கு இப்போ யாரு பிரதமர் வேட்பாளர் தெரியும்னு சொல்றீங்க, அப்ப நம்ம அதை முன்வைக்கிறதுல நமக்கு என்ன? அந்த தேர்தலினுடைய பரப்புரையினுடைய நோக்கத்தையே மாற்றி விடுவார். அதை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆளுமையையும் அவருடைய சிறப்பான தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையையும் ஏழை எளிய மக்களை நேசிக்கக்கூடிய அவருடைய அன்பையும் கொச்சைப்படுத்தி அவரை பப்பு என்றும் விவரம் தெரியாதவர் என்றும் எதற்கும் லாயக்கற்றவர் என்றும் தங்களுடைய கைகளிலே இருக்கின்ற மோடிஃபைடு மீடியா மூலம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து இந்த பாஜக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் மீண்டும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை காங்கிரஸ் கட்சிக்கு வந்துடும். ஆகவே அப்படிப்பட்ட வாதத்திற்குள்ளே போக விரும்பல. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி
தேர்தலிலே வந்து இது ஒரு குடியரசுத் தலைவர், இட்ஸ் நாட் ஏ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன். ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி பீடனை போல ட்ரம்பை போல ஒரு நாட்டிலே முன்னிறுத்தி வெற்றி பெறக்கூடிய தேர்தல் அல்ல. ஆகவே ஒரு நல்ல செயல் திட்டத்தை தந்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியா எப்படி போக வேண்டும் என்கிற பாதை அடையாளம் காட்டியிருக்கிறோம். அதற்கான எல்லா புள்ளிகளையும் தெளிவாக தந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த செயல் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர் பிரதமராக இருப்பார். சரி, இப்போ பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்து ராகுல் காந்தி அவங்க பேசின ஒரு வீடியோ வந்து போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு, புகழ்ந்து பதிவு போட்டிருந்தாரு. இப்போ மோடி அவர்களோட கூற்று என்னவா இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானோட ஆதரவு வந்துட்டு காங்கிரஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானோட சீடரா காங்கிரஸ் இங்க இருக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த 40 ஆண்டுகளில் எந்த காங்கிரஸ் பிரதமரும் பாகிஸ்தான் சென்றதில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் பாகிஸ்தான் போயிருக்கிறார். மோடி நவாஸ் ஷெரீப்பினுடைய மனைவிக்கு பட்டு சேலை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர்கள் எந்த காலத்திலும் இந்தியாவினுடைய மானத்தை தரம் தாழ்ந்து விற்றதில்லை. பாகிஸ்தானை 2 முறை வென்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர்கள். லால் பகதூர் சாஸ்திரியுடைய காலத்திலும் அன்னை இந்திரா காந்தியுடைய காலத்திலும் பாகிஸ்தானை 2 முறை யுத்த களத்திலே தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டிய பிரதமர்கள் காங்கிரஸ் பிரதமர்கள். பாகிஸ்தானையே 2ஆக துண்டாடி உலகத்தினுடைய முதல் முறையாக இந்தியாவிற்கு 2 புறமும் இருக்கின்ற பூகோளத்தை மாற்றி அமைத்த பெருமை இந்திரா காந்திக்கு தான் உண்டு. அந்த இந்திரா காந்தியை தான் வந்து துர்கா என்று வாய் நிறைய பாராட்டினார் அடல் பிகாரி வாஜ்பாய். ஆகவே இவ்வளவு பெருமையை வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, இவ்வளவு சரித்திரத்தை வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி, எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் முன்பு மண்டியிடாத காங்கிரஸ் கட்சி இன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இந்தியாவை வளர்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரிய பெருமையை சேர வேண்டிய காங்கிரஸ் கட்சி போய் பாகிஸ்தானில போய் ஆதரவு வேண்டிய நிலத்திலோ, இன்னைக்கு கூட இம்ரான்கான் கூட தான் பேசினாரு, மோடி பிரதமராகணும்னு பேசினாரு. இப்ப அதை யாரும் சொல்றது இல்லையா? இம்ரான்கான் பேசலையா என்ன மோடி பிரதமராகணும்னு சொல்லி? ஆகவே இதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் என்ன ரெலவெண்ட்? ஏதோ ஒரு நாட்டில் வந்து ராகுல் காந்தியால் ஈர்க்கப்பட்ட ஒருவர் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்கலாம். அவர் என்ன ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரா அல்லது அதிகாரத்தில் இருக்கிறாரா? அவருக்கு வந்து ராகுலுடைய நடவடிக்கைகளை பல சமூக ஊடகங்களிலே பார்த்திருப்பார், பாராட்டியிருப்பார். அதை வந்து ஒரு தேர்தல் பொருளாக போய் பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிரதமர் தரம் தாழ்ந்து போவதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி, இப்போ மத அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லல அப்படின்னு மோடி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மத அடிப்படையில நாங்களும் அம்பேத்கர் சொன்னார்னு சொல்லலையே. அதாவது மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு என்பதை வந்து மோடி வந்து அவரும் குழம்பி மக்களையும் குழப்புகிறார். குஜராத்திலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. நீங்க இடஒதுக்கீடை பற்றி அவர் கர்நாடகாவில் பேசுவதை தான் பேசுகிறார். கர்நாடகாவில் மைசூர் மகாராஜாவே அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு சோசியலி பேக்வேர்டு முஸ்லிம்ஸ், எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு அல்ல. இப்ப தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் எல்லா பிரிவினருக்கும் போராஸ் இருக்காங்க, அகமடியாஸ் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லோருக்கும் வந்து இட ஒதுக்கீடு கிடையாது. எப்படி இந்துக்கள்ல வந்து எல்லா சாதிக்கும் இட ஒதுக்கீடு கிடையாதோ அதே போல முஸ்லிம்கள்லயும் எல்லா சாதிக்கும் இட ஒதுக்கீடு கிடையாது. அதுல லெப்பை என்று ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், அவங்களுக்கு தான் இட ஒதுக்கீடு. அந்த இட ஒதுக்கீட்டை கர்நாடகாவிலே அறிமுகப்படுத்தியது எந்த ஆண்டு காலத்துல தேவகவுட ஆட்சியில் இருக்கின்ற போது. ஆகவே இதை மோடி என்ன செய்கிறார் என்றால் ஏதாவது வந்து முஸ்லிம்களையும் காங்கிரஸையும் ஒன்றிணைக்க வேண்டும். அப்போ குஜராத்ல எப்படி நீங்க கொடுத்தீங்க? நீங்க கர்நாடகாவில் எப்படி வந்து நீங்க வந்து மகாராஜா காலத்துல இருந்து இருக்குது? அது ஏன் வந்து நீங்க வந்து அது ரெலிஜியன் அடிப்படைன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, தேவர்கள் இருக்காங்க, நாடார்கள் இருக்காங்க, மோலியார்கள் இருக்காங்க, பிள்ளைமார்கள் இருக்காங்க, செட்டியார்கள் இருக்காங்க, பல சமூகங்கள் இருக்கு. இதுல சில சமூகங்களுக்கு வந்து தான் வந்து பேக்வேர்ட்ஸ். அதை வந்து இந்துக்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றது இல்ல, அதை வந்து அந்த சாதியினருக்கான இடஒதுக்கீடு. அதே மாதிரி வந்து முஸ்லிம் லெப்பை அவர்களை வந்து அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அது வந்து அவர்களை வந்து சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற அடையாளம் கண்டு அது அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. This particular section is socially backward. அதனால they are entitled for reservations. அதை ஏற்றுக்கொண்டு அரசு கொடுக்கிறது. அதைத்தான் உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வந்து ரிலிஜன் பேஸ்டு ரிசர்வேஷன் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இதை வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு வந்து இது ஒத்து போகிறது என்று உரையல்ல உரசி பார்த்து இந்த ரிசர்வேஷன் வாஸ் ஹெல்ட் வேலிட். ஆகவே அப்போ வந்து மோடி பேசுவதில் உண்மையும் இல்லை, ஒரு 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 விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உருப்படியான கருத்தும் இல்லை.
சரி, இப்படியான ஒரு கருத்துக்களை அவங்க முன்வைக்கிற அதே நேரத்துல இப்ப ராஜ்நாத் சிங் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இல்ல பாஜக, பொய் பிரச்சாரத்துல காங்கிரஸ் ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. அது மோடி அவர்கள் பேசின பேச்சைத்தான் நீங்க வந்து அவருக்கு போட்டு காமிக்கணும். தினசரி அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேச வருகிறவர் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் என்ன சொல்றாரு, ஒரு ஊர்ல போய் சொல்றாரு, எதிரே உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களை பார்த்து உங்க தாலிகளை எல்லாம் மறுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. இன்னொரு ஊர்ல வந்து அவங்க எல்லாம் கறவை மாடுகளை வைத்திருந்தாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எருவை மாடெல்லாம் 2ல் 1 எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. இஸ்லாமியர்கள்ங்கிற வார்த்தையை அவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்துவதே இல்லை. ஒரு கட்டத்துல வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் அரசர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருந்தார்கள்னு ராகுல் காந்தி பேசினா உடனே என்ன சொல்றாருன்னா, ராஜாக்கள்லாம் வந்து இந்துக்கள், ஆனால் நவாபுகளும் பாதுஷாக்களும் முஸ்லிம்கள், ஆனால் ராகுல் காந்தி ராஜாக்களை மட்டும் பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதத்தை வைக்கிறார். ஆகவே அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து போவதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார். ஆகவே ஒரு வழிதான், அதாவது மக்களை வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதை தவிர வெற்றிக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறார். ஆகவேதான் அவர் வந்து அந்த காங்கிரஸ் வந்து முஸ்லிம்களுக்கு நெருக்கமானது என்கிற அந்த சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்தி மக்களை வந்து அதை உண்மை என்று நம்ப வைக்கிறார். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நம்ப மாட்டாங்க. சார், பாஜக 400 பிஜேபி 400 தான் தொடக்கத்துல தேர்தல் தொடங்கும் வந்தேன். இப்ப வரலாம் அந்த வாதம் இருக்குங்களா? லைவா இருக்கு. அதை அவரை தான் கேட்கணும் நீங்க. அவர் அடிக்கடி இப்போ வந்து அவங்களுடைய முகமே சொல்லுத. நீங்க வந்து அமித்ஷாவும் பதட்டத்தில் இருக்கிறார், மோடியும் பதட்டத்தில் இருக்கிறாரு. பல இடங்கள்ல அவங்க எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் பெரிய வெறுப்பலைகள் கிளம்பி அவர்களுக்கு வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்திற்கே போக முடியல. குஜராத்தில் வந்து ராஜ்புத்திரர்கள் ஆரம்பித்த அந்த போராட்டம் அது வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்திற்குள்ளேயும் வந்து ராஜஸ்தான் வரைக்கும் வந்திருக்காது. இன்னைக்கு அஸ்ஸாமில் வந்து பிரியங்கா காந்தி போய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்தா அந்த ஊரே வந்து பெரிய ஜனசமுத்திரமா வந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து மோடியும் அமித்ஷாவும் பார்த்து கலங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த 400 என்பதையெல்லாம் அவர்கள் ஆல்ரெடி இப்போ வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வந்துட்டாலே போறோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இன்னும் என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வந்து மக்கள் அளிக்கின்ற வாக்குகளை நம்பி அவர்கள் அதை சொல்லவில்லை. ஏன்னா மக்கள் வந்து அதற்கு தயாராக இல்லை என்று தெரியும். அதற்கான சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி, செயல்பாடுகளை பற்றிய சந்தேகங்கள் இருக்கு. அதனுடைய நடவடிக்கைகளை பற்றியும் நாங்கள் சொல்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையில நியாயமாக முறையாக தேர்தல் நடந்து வாக்குகள் வந்து ஒழுக்கமாக எண்ணப்பட்டால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெறும். தேர்தல் ஆணையம் சொன்னால இந்த கேள்வி தமிழகத்திலே நம்ம பார்த்திருக்கோம், பாதுகாப்பு குறைபாடு சொல்லிட்டே இருக்கோம். அது ஆளும் திமுக மேலே அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க இல்லைங்க சார், அவங்களையும் தொடர்பு படுத்தி பேசுற மாதிரி சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி? அது அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. எப்படி வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை புரியாதவர்கள் தான் ஒரு மாநில அரசை குறை சொல்ல முடியும். என்றைக்கு வந்து நன்னடத்தை விதிகள் அறிவிக்கப்பட்டதோ அன்றைக்கு அரசு நிர்வாகத்தில் இருந்து அத்தனை நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்கிறது. தலைமைச் செயலாளரிலிருந்து காவல்துறை தலைவர் வரை யாரை வேண்டுமானாலும் அவர்கள் மாற்றலாம், அவர்கள் புதியவர்களை நியமிக்கலாம். தேர்தல் அதிகாரி, தமிழகத்தினுடைய சீஃப் எலெக்ஷன் ஆபீசர், அவர் நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அந்த தேர்தல் நடத்துகின்ற செலவினங்கள் முழுவதையும் அவரே தான் மேற்கொள்கிறார். அவருடைய மேற்பார்வையில் தான் அது நடக்கிறது. ஆகவே தேர்தல் நடத்துவதிலும் தேர்தலை நடத்துகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் முழுக்க தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கிற வந்து கேள்விகள் எல்லாம், ஏன் வந்து வாக்களித்த மொத்த வாக்குகளை தொகுதி வாரியாக வெளியிட தேர்தல் ஆணையம் முன்வர தயங்குகிறது என்பதுதான். பெர்சன்டேஜ் தான் சொல்றாங்க, 67%, 70%. எவ்வளவு? அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சில முக்கியமான மாநிலங்கள்ல அவர்கள் முதல் நாள் வந்து தேர்தல் முடிந்த அன்னைக்கு இரவு அறிவித்ததுக்கும், உதாரணமா நீங்க பீகார் எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, அந்த அறிவிப்பு, அதற்கு அடுத்து ஒரு மறுநாள் மாலையில் அடுத்த அறிவிப்பு, கடைசியாக அறிவிப்பு, இது எல்லாத்துக்கும் முதல்ல அறிவிச்சதுக்கும் அதுக்கு இடையில 8% இருக்கு. தமிழகத்தில் ஒரு சில தொகுதியில இது வந்து ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். வந்து பீகார்ல வந்து 8%, மேற்கு வங்கத்துல 7%. இந்த மாநிலங்கள்ல வந்து பாஜக அவ்வளவு பெரிய வெற்றி எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்பதனால இந்த வேறுபாடுகள் வருகிறதோ என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியில வந்து பொருளற்ற கேள்வின்னு தள்ளிட முடியாது.
எப்படி வந்து இந்த இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது இல்ல, எல்லாமே வந்து ஆன்லைன்லன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பூத்துலயும் வந்து நீங்க செயலி என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் ஆப் கொடுக்குறீங்க. அது முடிஞ்ச உடனே அந்த எலெக்ஷன் ஆபீசர் தட்டிட்டாருன்னா அங்க போயிடும்னு சொல்றீங்க. அதை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப எதனால வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த விவரத்தை தர மறுக்கிறது? அந்த கேள்வி இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ ராகுல் காந்தி அவங்க வயநாட்டுல ஏற்கனவே வாக்குப்பதிவு வாங்க இல்லாம நிறைவடைந்துச்சு. அமேதி தொகுதியில மீண்டும் ஒரு களமிறங்குவாருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலா ரேபரேலி தொகுதியில களமிறங்கி இருக்காங்க. மோடி அவர்கள் வந்துட்டு ராகுல் காந்தி அதீத பயத்துல இருக்காங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணி என்ன? இல்ல, முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து கேரளாவில தான் நிற்பாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு வரமாட்டாருன்னு சொன்னாரு. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து தேர்தல் நின்ன உடனே அமைதியில நிக்கல அப்படின்னு சொல்றாரு. ரேபரேலி வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் பல காலம் இருந்த தொகுதி. அதற்கு முன்னால் அன்னை இந்திரா காந்தி இருந்த தொகுதி. ஸோ அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் வந்து தொட்டு விட்டு அதை தொடர வேண்டுவதற்காக இன்னைக்கு ராகுல் காந்தி அதில் போட்டிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல அமீதியும் ரேபரேலியும் அடுத்தடுத்த தொகுதி தான், ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆகவே இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல நிற்பதின் மூலமாக வட இந்திய மாநில மக்களுக்கு ஒரு செய்தியை காங்கிரஸ் சொல்ல விரும்புகிறது. காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கு. இதுல வந்து வட இந்திய மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்பை உணர்த்தவும், அதனுடைய செயல்பாடுகளை விஸ்தரிக்கவும், அதன் மூலமாக அந்த தரப்பு மக்களுக்கு காங்கிரஸ் அளித்துள்ள வாக்குறுதிகளுடைய பயன் கிடைப்பதற்காகவும் இந்த போட்டியிலே ராகுல் காந்தி இறங்குகிறார் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறது. ஆகவே அதுல ஒன்றும் இது வழக்கமாக 2 தொகுதிகளில பல காலம் பல பிரதமர்கள் நின்ற இடங்கள் தான். அதுல வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நின்றிருக்கிறார்கள், இன்னைக்கு ராகுல் காந்தி நிற்கிறார். அதுல ஒன்றும் மோடி சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு பெரிய செய்தி ஒன்றும் இல்லை. அமைதியுமே பாரம்பரியமான தொகுதி தான். ஆமா, அதுக்கு வந்து நீங்க வந்து உடனே இப்ப பிரியங்கா என்ன சொல்லுவீங்க? உடனே சொல்லுவாங்க அவர் அக்கா அங்க நிக்கிறாங்க, அண்ணன் எங்க நிக்கிறாரு, தங்கை எங்க நிக்குதுன்னு சொல்லுவாரு. சோனியா காந்தி அம்மா வந்து 6 முறை 7 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்று வந்தவர். இப்பொழுது அவருடைய உடல்நிலை எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் மாநிலங்களவைக்கு வருகிறார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் அதை கூட கொச்சைப்படுத்துகிறார். பாரு, அவங்களால தேர்தலில் போட்டி போட முடியல, அதனால் பின்வாசல் வழியாக. அப்போ வந்து மாநிலங்களவையே பின்வாசல்னு இந்த பிரதமர் சொல்றாரா? மாநிலங்களவை வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரியேஷன் தானே, அரசியல் சாசன சட்டம் உருவாக்குன அவை தானே. அந்த அவையை வந்து புலக்கடை அல்லது பின்வாசல் என்று ஒரு பிரதமர் சொல்வது எவ்வளவு பெரிய அரசியல் அநாகரிகம். ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படல. அவருக்கு வேண்டியதெல்லாம் வந்து காங்கிரஸை கேவலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் தலைவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும். அதனால் அவர் இப்படி பேசுகிறார். சார், இப்போ இந்த 2 தொகுதியில் என்னைக்குதான் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள்? இப்படி இறுதி நேரம் வரையிலும் வந்துட்டு இந்த வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகாம இருக்கிறது வந்துட்டு மக்கள் மத்தியில் அது எப்படி போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த இறுதி கட்டம் இங்கே வரலும் இங்கேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா திருநெல்வேலி ஒரு சில தொகுதியில எல்லாமே அறிவிப்பு வெளியாகிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துச்சு. அதை நம்ம எப்படி பாக்குறது? மக்கள் இது எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதாவது மக்களுக்கு எல்லாம் குழப்பம் இல்லம்மா, நம்ம உங்களுக்கு கேள்வி கேட்கிற சில பத்திரிகையாளர்களுக்கு தான் அந்த குழப்பம் இருக்கு. இல்ல, கடைசி வரலும் போகும்போது நம்மளுக்கே அப்படி என்ன உள்ள குழப்பம்? அதாவது அங்க யாரு போட்டியிடுவார்கள்னு மக்களுக்கு தெரியும். கேட்டீங்களா? 2வது ஒரு தொகுதியில போய் வேட்பாளர்னு லாக்அப் ஆயிட்டா அதற்கு பிறகு மற்ற இடங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2வது எல்லா இடங்களையும் முடித்து விட்டு அங்க வந்தா தான் அதற்கு அந்த அவகாசம். அவர் வந்து இந்தியா முழுவதும் போகிறார். ஆகவே இன்னைக்கு வந்து பிரச்சாரம் என்ன, முதல் நாள்னா அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்க்ரூட்டினிக்கு அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இனிமே இருக்கிற நாட்களை வந்து உத்தரப்பிரதேசம் சென்ட்ரிக்கா ஆயிடுவாங்க. சரி, இப்போ இந்த சட்ட திருத்தத்தை வந்து நாங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுக்கு காங்கிரஸ் சார்பா முக்கியமா ராகுல் காந்தி இதுக்கு எந்த எதிர்வனையும் ஆட்டல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிஏ பொறுத்தவரையிலும் காங்கிரஸோட முக்கியமான தலைவர்னு சொல்ற ராகுல் காந்தி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லையா, அது வந்து சிதம்பரம் வந்து கேட்டகரிக்கலா சொல்லிட்டாரு. அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ குழுவினுடைய தலைவராக இருக்கிற சிதம்பரம் வந்து அதை நிச்சயமா அந்த சட்டத்தை நாங்க வந்து ரத்து பண்ணிடுவோம். அதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தை வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அடிப்படைவாத அரசியல் செய்யவும் இல்லை, அந்த சட்டத்தில் எந்த நியாயமும் இல்லை. அதனால சிஏஏ சட்டத்தை நிச்சயமாக இந்தியா கூட்டணி வாய்ப்பு கிடைத்தால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அதை வந்து எடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவான உறுதிமொழி கொடுத்திருக்கு சிஏஏ சட்டத்தை. அது மாதிரி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் அத்தனை கட்சிகளும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரிதான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரிதான், சமாஜ்வாடி கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஆர்ஜேடியாக இருந்தாலும் சரிதான், எல்லாருமே அந்த சட்டத்தை எடுத்து விடுவோம் என்று எங்களுக்கு அதில் வந்து ஒரு நிலைப்பாடு, ஒருமித்த நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே அதில் குழப்பம் தேவையில்லை.
சார், எம்பி சீட் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கே வந்து நீங்க திமுக காரர் போல இருக்கீங்க, அதனால காங்கிரஸ்ல உள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே அப்படி சொன்னதா சொல்றாங்க. அதாவது